பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில வந்துட்டு அந்த தீபத்தூண்ல நாங்க விளக்கை ஏத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறதா பார்க்க முடிஞ்சது. இது தொடர்பா நம்ம இன்னொரு நேர்காணலையும் பேசியிருந்தோம். அதோடைய தீர்ப்பு வந்து நேற்று வெளியாகி இருக்கு. அதுல தீர்ப்பளித்த நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்தலாம், அவரு ஒரு மரபை கடைபிடிக்க தான் வந்து கோர்ட்டுக்கே வந்திருக்காரு, அதை கடைபிடிக்கிறதுல என்ன தப்பு, ஏற்கனவே இருக்கிற நடைமுறையா அவர் வந்து எதிர்க்கல, இப்ப வந்து மரபை கடைபிடிக்கிறது என்ன தப்புன்னு சொல்லி அந்த தீர்ப்பு வாங்கியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா தர்காவுக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது தர்கா எல்லைக்குள்ளேயே வரல, இது கோயில் எல்லைக்குள்ளதான் வருது. அதனால தர்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதன்றதுனால இதை நம்ம அனுமதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் வர முடியுதா பார்க்க முடியுது. இதுல நீங்களும் ஒரு தரப்பா வாதாடி இருக்கீங்க. என்ன மாதிரியான வாதங்கள் போயிட்டு சார், எந்த முடிவுக்கு இந்த நீதிபதி வந்திருக்காருன்னு பாக்குறீங்க? நான் வந்து அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் ரங்கநாதன் சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சேன். நான் வந்து 11வது எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டு என் வாதம் கேட்கப்பட்டது. இவ்வளவு தர்கா தரப்புல மூத்த வழக்கறிஞர் மோகன், வழக்கறிஞர் பிரபுராஜதுரை இவங்க ஆஜரானாங்க. வக்ஃபோர்டு தரப்புலையும் வழக்கறிஞர் ஆஜரானாங்க. எல்லா தரப்பு வாதங்களையும் எங்க சைடு தான் பெரும்பாலும் கேட்டாங்க. வழக்கறிஞர் லஜபதி ராய் ஒரு வழக்குக்கு ஆஜரானார். அதர் சைடு வந்து ராம ரவிக்குமாருக்கு. அதுக்கப்புறம் இடையீட்டு மனு அவங்க போட்டாங்க, வேற ஒரு மனு போட்டாங்க. இப்படி சில வழக்கறிஞர்கள் போட்டு அந்த வழக்கு விசாரணை என்பது நடந்தது. வழக்கு விசாரணையில் நாங்கள் முக்கியமாக முன்வைத்த வாதம், முதல்ல இந்த வழக்கு முன் தீர்ப்பு தடை என்ற ரெஸ் ஜுடிகேட்டா என்ற சட்ட கருதுகோளின் கீழ் இந்த வழக்கை நீங்க விசாரிக்க முடியாது. இதே வழக்கின் பொருள் குறித்து 2014 சுப்பிரமணியன் என்பவர் இதே மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த வழக்குல அவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பரங்குன்றம் மலையில உச்சி பிள்ளையார் கோயில் அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தவறு, ஆகமத்துக்கு எதிரானது. அந்த உச்சி பிள்ளையார் கோயில் தீபம் என்பது மோட்ச தீபம் ஏற்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதனால மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வச்சு வழக்கு போட்டிருந்தார். மலை உச்சியில்னா தர்கா பக்கத்துல, மலை உச்சியில் அங்க தர்கா தான் இருக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் 4/12/2014 அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். என்ன காரணம் சொல்லி தள்ளுபடி பண்ணார் அப்படின்னா, உச்சி பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு புறம்பானது என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் மனுதாரர் சுப்பிரமணியன் தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணார். இதற்கு எதிராக சுப்பிரமணியன் ராமரவிக்குமார் வந்து எந்த ஆதாரத்தையும் தாக்கல் செய்ய நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா, இதுக்கு எதிராக அப்பீல் போறாங்க. சுப்பிரமணியன் அப்பீல் போறாரு. அந்த அப்பீல்ல நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், திருமதி பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வுல 7/12/2017 ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ரிட் அப்பீல்ல, மேல்முறையீட்டு மனுவில். அந்த மேல்முறையீட்டு மனுவில் நீதிபதி திரு வேணுகோபாலின் உத்தரவை உறுதி செய்த நீதிமன்றம் முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிரசன்ட் பிராக்டிஸ் ஆஃப் லைட்டிங் கார்த்திகை தீபம் நியர் மோட்ச தீபம், தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் ஏற்றும் நடைமுறை அப்படின்றதுன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் அருகே 100 வருஷத்துக்கு மேல கோயில் நிர்வாகத்துல இருந்து ஏத்திட்டு வராங்கல்ல, வருஷம் ஏத்துறாங்க, அந்த இடத்த சொல்றாங்க. When the authorities as well as the representatives of Dargah authorities, HRMC authorities, தர்காவோட நிர்வாகிகள் is performed peacefully for the last few decades, கடந்த சில 10 ஆண்டுகளாக தர்கா தரப்பும் கோயில் தரப்பு இணைஞ்சு அமைதியான முறையில் உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்திட்டு வராங்க. There is no reason why such peace and tranquility maintained by both communities should be disturbed. இரு தரப்பு மக்களும் அமைதியான முறையில் அத ஏற்கனவே உள்ள வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அமைதி நல்லிணக்கம் எதற்காக சீர்குலைக்க வேண்டும்? சீர்குலைக்க வேண்டும்ன்றதுக்கான என்ன காரணம்? எந்த காரணம் கிடையாது. அதனால
ரிட் அப்பீல் இஸ் லையபிள் டு பி டிஸ்மிஸ்ன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்பில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பில் சொல்லி இருக்கிறது என்னன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் அப்படின்றது இருதரப்பு நிர்வாகம், மக்கள் எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்கு. அதனால அமைதியும் சமாதானமும் அங்க இருக்கு. அத சீர்குலைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் அதை சீர்குலைக்கணும்? தேவை கிடையாது. அதனால அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்ப ஆனா இன்னொரு சமயம் பார்க்கும்போது இப்போ ஒரு இடத்துல விளக்கு எரியுது, இன்னொரு இடத்துலயும் விளக்கு எரிஞ்சா என்ன தப்பு, அதனால என்ன பிரச்சனை வந்துடும், என்ன அமைதி கெட்டு போயிடும் அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்களே சார். விளக்கு வீட்டுல கூட ஏத்தலாம்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது பிரச்சனை கிடையாது. கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் வீட்லயும் விளக்கு ஏத்துறாங்க. நீங்க ஒரு தெருவுல ஒரு இஸ்லாமியர் வீடு இருக்கு, ஒரு கிறிஸ்தவர் வீடு இருக்கு, ஒரு இந்து வீடு இருக்கு, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் வீடு இருக்கு, ஒரு பெரியாரிஸ்ட் வீடு இருக்கு, அப்படி வரிசையா இருக்குன்னு வைங்க. ஒரு சமண மதத்தை சேர்ந்தவர், புத்த மதத்தை சேர்ந்தவர் இருக்கு. இப்ப கார்த்திகை தீபம் கொண்டாடுற ஒருத்தர் அந்த விளக்க கொண்டு போய் நீங்க ஒரு முஸ்லீம் வீட்டுல போய் வச்சீங்கன்னு வைங்க, முஸ்லீம் வீட்டு வாசல்ல வச்சீங்கன்னா, ஒரு கிறிஸ்டின் வீட்டு வாசல்ல வச்சீங்கன்னா, ஒரு பெரியாரிஸ்ட் வீட்டு வாசல்ல வச்சா அது பிரச்சனையா இல்லையா? உங்க வீட்டுல நீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அதே போல ஒரு ரம்ஜானுக்கு அவங்க கோயில் பக்கத்துல வந்து தொழுதா ஏத்துக்குருவீங்களா? இப்போ கிறிஸ்துமஸ் வந்து கோயில்கிட்ட வந்து கொண்டாடினாங்க, கோயிலோட பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொண்டாடினாங்க, கோயில் பக்கத்துல வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு ஏத்துக்குருவீங்களா? அங்க வழிபாடு நடத்தின ஏத்துக்குருவீங்களா? அது போலதான் நீங்க கோயில் நிர்வாகம் ஒரு இடத்தை முடிவு பண்ணி இந்த இடம்தான் புனிதமானது என்று கோயிலோட பட்டர்கள், ஸ்தானிகர்கள், தலைமை அர்ச்சகர், ராஜா பட்டர் எல்லாம் முடிவு பண்ணி கோயில நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க. அதற்கான கல்வெட்டு ஆதாரம் என்பது இருக்கிறது. திருப்பரங்குன்ற மலையில ஒரே ஒரு தீபத்தூண் தான், அதான் உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூண். அதுக்குதான் கல்வெட்டு ஆதாரம், நாயக்கர் கால கல்வெட்டு இருக்கு. இது அவர்கள் தரப்பு வழக்கறிஞரை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்காங்க. நாங்க 2வது தான் கொடுத்தோம். தரப்பு வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி, வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி அவர்கள் அவங்க தாக்கல் செய்த டைப் செட் தான் இது. இந்த டைப் செட்ல 247வது பக்கத்துல அவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க. இதான் அவங்க தாக்கல் செய்த புத்தகம். தொல்லியல் துறையால் வெளியிடப்பட்ட புத்தகத்தில இருந்து ஆதாரத்தை எடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அதுல தீபத்தூன்ற தலைப்புல என்ன இருக்குன்னா, மலையடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். இந்த தூண் நாயக்கர் காலத்தது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி தீபத்தூணில் கார்த்திகை தோறும் ஊரில் உள்ள மக்கள் விளக்கேற்றி வருகிறார்கள். அந்த கல்வெட்டுல என்ன இருக்கு? ஆண்டவ சிற உச்சி மலையில் கம்பம் தீ நாட்டியதின் பேரில் சகல புண்ணியவான்களும் போடலாம் சா சிவமயம், இப்படின்னு அந்த கல்வெட்டுல இருக்க வாசகத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இது பாதி வழியில் தீபத்தூண் ஒரு இருக்கவே காணலாம். மலை உச்சியில கிடையாது, தர்கா பக்கத்துல கிடையாது, உச்சி பிள்ளையார் கோயில தான் சொல்றாங்க. அப்ப திருப்பரங்குன்ற மலையில தீபத்தூண்ன்றது ஒண்ணுதான். தர்கா பக்கத்துல இருக்கு சர்வேக்கல், எல்லைக்கல்ல தீபத்தூண்னு நீதிபதி முடிவு பண்றாரு. அவர் எப்படி முடிவு பண்றாரு நம்மளுக்கு கேள்வி. என்ன ஆதாரம் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டது? ராம ரவிக்குமார் என்ன கொடுத்தாரு, வழக்கறிஞர்லாம் என்ன கொடுத்தாங்க? ஒரு ஆதாரம் கொடுக்கல. நீதிமன்றத்தில் சொல்ற போது 6ஆம் நூற்றாண்டுல அங்க தீபம் ஏத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியில பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, 2ஆம் உலக போருக்கு முன்னாடி அங்க தீபம் ஏத்திருக்கிறாங்க. ரைட்டு, அதுக்கான கல்வெட்டு ஆதாரம் கொடுத்துருவீங்களா? புத்தக ஆதாரம் கொடுத்துருவீங்களா? ஏதாவது செப்பேடுகள் ஏதாவது இருக்கா? யாராலும் ஆய்வாளர் சொல்லியிருக்காங்களா? திருப்பரங்குன்றத்தை பத்தி 1989 ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ணியிருக்காங்க நாகப்பா நாச்சியப்பன்றவர். அவரும் தீபத்தூண் என்று இதைத்தான் குறிப்பிடுகிறார். இதை நான் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணேன். இப்ப ரெண்டிலேயுமே தீபத்தூண் என்பது ஒன்றுதான், இன்னொரு தீபத்தூண் என்பது கற்பனை. மயில்கல் தான் தீபத்தூண் சொல்லி இது பிரச்சனைகள் எழுப்புறாங்களா? எல்லைக்கல் கடைசி எல்லையில வந்து மலை உச்சியில கடைசியில எல்லையில ஒரு கல் இருக்கு. அந்த கல்ல தான் இப்ப அதுக்கு போறதுக்கு வழியே கிடையாதுங்க. நீங்க எப்படி அங்க கார்த்திகை தீபம் தூண் வைக்க முடியும்? அதுக்கு போறதுக்கு வழியே கிடையாது. தர்கா வழியில தான் நீங்க போகணும். தர்கா நெல்லித்தோப்பு வழியில தான் உள்ள போகணும். அங்க போய் எப்படி வைப்பாங்க? சரி, அப்படி இருந்தா அங்க ஒரு கல்வெட்டு இருக்கணும்ல, இல்ல கோயில் தல புராணத்துல இருக்கணும்ல, இல்ல கோயில் நிர்வாகம் அதை ஒத்துக்கணும்ல. கோயில் நிர்வாகமே அதை ஒத்துக்கிறல. அந்த இடத்துல ஏற்ற வழக்கமே கோயில்ல கிடையாது. பல 100 ஆண்டுகளாக
நினைவு தெரிந்த காலம் முதல், இந்த கோயில் தோன்றியது முதல் உச்சி பிள்ளையார் கோயில் தான் நாங்க ஏற்றுறோம். ஏன்னா உச்சி பிள்ளையார் கோயில் கருவறைக்கு நேர் மேலா தான் உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூண் இருக்கு, அங்க ஏற்றுவதுதான் சரியானதுன்னு சொல்றாங்க. இப்ப இதை ஏன் நீதிமன்றம் ஏற்க மறுக்குது? ஒரு இடத்துக்கு ஏன் கொண்டு போனோம்? இப்ப எங்க வேணாலும் ஏத்தலாம்னா, கோயில் பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட 122 ஏக்கர் இருக்குங்க. தர்கா பக்கத்துல தான் போய் ஏத்தணுமா? வேற இடத்துல ஏத்த வேண்டியதானே? நீதிபதி எங்க வேணாலும் ஏத்தலாம், இது பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னா, தர்காவில இருந்து 50 மீட்டருக்கு உள்ள வர்ற இடத்துல ஒரு 100ல இருந்து 160 அடிக்குள்ள தர்கா வழியா உள்ள நுழைஞ்சு போற பகுதியில ஏன் தீபத்தூணை ஏத்தணும்? ஏன் கார்த்திகை தீபம் ஏத்தணும்? காரணம் வேணும்ல. நீங்க இந்த தூரத்தை கணக்கு சொல்றீங்க. ஆனா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பேசும்போது இந்த விளக்கு தூண் அப்படிங்கிறது, இந்த தீபத்தூண் அப்படிங்கிறது கோவில் எல்லைக்குள்ளதான் வருது. அதனால அந்த எல்லையை வச்சு மட்டுமே இதை வந்து நிர்ணயிச்சுக்கலாம். இது வந்து தர்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வராதுல்ல, அது எப்படி பாக்குறீங்க? கோயில் எல்லைக்குள்ளதான் வருது அப்படின்னு கோயில்ல இருந்து சொன்னாங்களா? என்ன ஆதாரம்? தர்கா தரப்புல கோயில்ல இருந்து அப்படி ஒண்ணுலாம் சொல்லல. கோயில்ல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 2021 ஒரு தீர்ப்பு இருக்கு. நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு. அந்த தீர்ப்புல மிக தெளிவாக கோயில் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் 4/8/2021. வழங்கிய நீதிபதி அவர்களின் பெயர் திரு ஜி இளங்கோவன். அந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 11001/2021. வழக்கு தொடுத்தது தர்காவோட நிர்வாகி ஓசிர் கான். அந்த வழக்கில் கலெக்டர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட், கமிஷனர் ஆஃப் போலீஸ் 3வது ரெஸ்பாண்டன்ட், இன்ஸ்பெக்டர் திருப்பரங்குன்றம் 6வது ரெஸ்பாண்டன்ட், 6வது எதிர்மனுதாரர், 7வது எதிர்மனுதாரராக ஏசி ஹெச்ஆர்என்சி அந்த கோயிலோட நிர்வாக அதிகாரி 7வது எதிர்மனுதாரர். அந்த தீர்ப்புல கோயில் தரப்பு வாதம் என்ன என்பதை நீதிபதி அவர்கள் மிக தெளிவான வார்த்தைகளில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பேரா நம்பர் 39ல, at the conclusion of the arguments, a request was made by the learned counsel for the 7th respondent. 7வது எதிர்மனுதாரர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். யாரு? கோயில் நிர்வாகத்துக்கான வழக்கறிஞர். To the effect that the government may undertake to survey and fix the boundary line so that the issue can be settled and set at rest forever. கவர்மெண்ட் சர்வே பண்ணி பவுண்டரியை குறிக்கணும் என்ற வாதத்தை நீதிமன்றத்திலே கோரிக்கையை வைத்தது கோயில். தர்கா தரப்புல என்ன சொல்றாங்க இருக்கு. The learned counsel for the petitioner, தர்கா தரப்பு வழக்கறிஞர், has also accepted the above suggestion. So இது நீதிபதி பதிவு பண்றார். So it shows that the boundary line has not been fixed so far. இதுவரை எல்லைகள் குறிக்கப்படவில்லை என்பது ஏற்கனவே உள்ள நீதிமன்ற தீர்ப்பு. இப்ப சிவில் நீதிமன்றத்திலே இதுவரை நெல்லித்தோப்பு என்ற பகுதிக்கு தான் பவுண்டரி குறிச்சிருக்காங்களே ஒழிய, மலையோட டாப் ஆஃப் த ஹில்லாக் அப்படின்றது இவங்களுக்கு தர்கா இருக்கிற உச்சிமலை பகுதி எல்லாம் தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம், மீதம் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு தான் வழக்கு நடக்குது. நெல்லித்தோப்பை எல்லையை மார்க் பண்ணியிருக்கிறாங்க, மீத பகுதிகளுக்கு இதுவரை எல்லையை மார்க் பண்ணல. இது 1962 உள்ள தீர்ப்புல இருக்குது, 78ல ஒரு தீர்ப்பு இருக்கு, அந்த தீர்ப்புல இருக்குது. அதற்கு பிறகு 2021 உயர் நீதிமன்ற தீர்ப்புலையும் இருக்கிற போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கோயில் நிர்வாகமே எல்லை வரையறுக்கணும் அப்படின்னு சொல்ற போது, எங்க பகுதிக்குள்ள இருக்கு, கோயில் பகுதிக்குள்ளதான் இது இருக்குன்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் எப்படி முடிவுக்கு வந்தார்? இந்த தீர்ப்பே அவர் நேர்ல போய் பார்த்தாரு இல்லையா, அந்த முடிவுக்கு வந்துருக்கலாம் இல்லையா? நேர்ல போய் பார்த்து டேப் வச்சு அளந்து, சர்வேயரை வச்சு அளந்து, 2 ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அளந்து, 2 பேர் பத்திரத்தை எடுத்து அளந்து பார்த்தாங்க. இடத்த போய் பார்த்துட்டு வந்தார், அவ்வளவுதான். அப்படி பார்த்துட்டு வந்ததே தவறான ஒரு செயல் என்ற நீதிமன்றத்தில் அந்த வாதம் முன்வைக்கப்பட்டது. நீங்க மட்டும் நேரடியா அப்படி போய் பார்த்தீங்க, தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டாங்க, நீங்க நேரடியா போய் பார்த்தது தவறு. ஒருவேளை அப்படி பார்க்கறதா இருந்தா இது சிவில் கேஸ் கிடையாது, நீங்க பார்க்கணும்னு விரும்பினாலும் கூட எல்லா தரப்பு வழக்கறிஞரும் கூட்டு போய் பார்க்கணும். இப்ப நீதிபதி அவர்கள் அந்த சர்வேக்கள்ல தீபத்தூண் சொல்றாரு, அவர் பார்த்த விஷயத்தை அதை எழுதுறாரு. நீதிமன்றத்தில் யாரும் அந்த வாதத்தை வைக்கல. தீபத்தூண் இப்படிதான் இருக்கிறதுலாம் எழுதுறாருல. இப்ப இந்த தர்கா தரப்பு ஆட்கள் அங்க பார்த்திருந்தா தானே ஒத்துக்கிற முடியும்.
கோயில் தரப்பு வழக்கறிஞர்கள் அங்க பார்த்துருந்தா தானே ஒத்துக்க முடியும். இடையீட்டு மனுதாரர்கள் நாங்க போய் பார்த்திருந்தா தானே கமிஷனரோட அட்வொகேட்டு, கலெக்டரோட அட்வொகேட்டு, ஹெச்ஆர்என்சி கமிஷனரோட அட்வொகேட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அன்னைக்கு நீதிமன்றத்துல கடைசியா நான் வாதம் பண்ணி முடிச்ச பிறகு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நான் கோயிலுக்கு போய் நீங்க பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ராமரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியை கேட்டார், நாங்களும் வரோம் அப்படின்னு. நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் போறேன். அரசாங்க வழக்கறிஞர் கூப்பிட்டு நீங்க போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க, நீங்க யாரும் வராதீங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன்னு போய் பார்த்துட்டு வந்தார். அதற்கு மாறாக அவர் ஏதோ இன்வைட் பண்ணி நம்ம ஏதோ போகாதது போல நீதிமன்ற தீர்ப்புல எழுதுறாரு. இந்த அவர் யாரும் வர வேணாம்னு சொன்னது நீதிமன்ற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கும். யார் வேணாலும் வாங்கி கூட பாருங்க ஆர்டிஐ. இப்ப யாருமே வராம அவர் பார்த்துட்டு அதை வச்சு ஒரு தீர்ப்பு எழுத முடியுமா? ஆனா நான் அதை மட்டும் வச்சு எழுதலன்னு சொல்றாரு. அப்ப யார் சொன்னது? இந்த தீபத்தூண் இப்படிதான் இருக்குன்றது யாரும் கோர்ட்ல யாருமே சொல்லலையே. தீபத்தூண வடிவத்தை யாருமே சொல்லலையே. அப்படி இல்லாத போது நீதிபதி அவர்கள் சொந்த முறையில் பார்த்ததை வச்சுதான் எழுதுறாரு. ஏற்கனவே 1923 நீதிபதி ராமையர் இடத்தை பார்க்க போனார். போற போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள், கோயில் தரப்பு வழக்கறிஞர் எல்லாரையும் கூட்டு போய் பார்த்து அதற்கு பிறகு அவர் அந்த ஃபைண்டிங்ஸை எழுதுறாரு. நீதிபதி அதுக்கு மாறா சொல்லியிருந்தா அதை எதிர்த்து அவர்கள் வாதிட்டு இருக்க முடியும். எல்லாரும் பார்த்ததான் அங்க எழுத முடியும், மாத்தி சொன்னா சொல்ல முடியும். இப்ப நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அங்க என்ன பார்த்தாரு, இங்க வந்து என்ன எழுதுறாருன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால நேரடியா ஆய்வு பண்ணி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இட பிரச்சனைகள். யார் இடம், எந்த எல்லை யாருக்கு சொந்தமானது அப்படின்னு 100 வருஷமா அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. 1923 தீர்ப்பு, 2021 தீர்ப்புல இன்னைக்கு வரை எல்லை பிரிக்கப்படலன்னு 2 தரப்பும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற போது இது இந்த இடத்துலதான் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் நாங்க நீதிமன்றத்தில் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன். 5 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் என்பதை உயர் நீதிமன்றம் ரிட் மனு விசாரணையில தீர்மானிக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் 5 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் கொடுத்தேன். அதை நீதிபதி அவர்கள் எழுதி இது இந்த வழக்குக்கு பொருந்தாதுன்னு சொல்லணும்ல. இந்த டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் இதுல 2 விஷயம் வருது. 1 3 விஷயம் இதுல இருக்கு. இது இப்ப தீபம் ஏற்ற சொல்லி இருக்கக்கூடிய இடம் தீபத்தூணா சர்வே கல்லா எல்லை கல்லா அப்படின்ற ஒரு கேள்வி டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். 2வது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா, அந்த எல்லைக்கல் அல்லது தீபத்தூண் என்று இருதரப்பால் சொல்லப்படும் இடம், அந்த கல் இருக்கிற இடம் கோயிலுக்கு சொந்தமான பகுதியில் இருக்கா, தர்காவுக்கு சொந்தமான பகுதியில் இருக்கா அப்படின்றது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். 3வது விஷயம், எந்த இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது உச்சி பிள்ளையார் கோயிலா, குதிரை சுனையா, தர்கா பக்கத்திலையான்றது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இப்ப இதையெல்லாம் ரிட் ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு நீதிபதி எப்படி தீர்மானிக்க முடியும்? ஆடுகோழி வெட்டுறது எங்க மரபு, எங்க பழக்கம் என்று தர்கா ஏற்கனவே 3 நீதிபதிகள் அமர்வின் விசாரணையில சொன்ன போது என்ன சொன்னாங்க? நீதிமன்றம் 3 நீதிபதிகள் 2 நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க? அப்படி உங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தா சிவில் கோர்ட்ல போய் அதை நிரூபிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவரை ஆடுகோழி வெட்டக்கூடாதுட்டாங்கல்ல. இப்ப தர்கா தரப்புக்கு ஒரு நியாயம், ராமரவிக்குமாருக்கு ஒரு நியாயமான்ற கேள்வி வருமா இல்லையா? ராமரவிக்குமார் அந்த இடத்துல தர்கா பக்கத்துலதான் கார்த்திகை தீபம் ஏத்துனாங்க, 6ஆம் நூற்றாண்டுல ஏத்துனாங்கன்னா அதற்கு என்ன ஆதாரத்தை அவர் கொடுத்திருக்காரு? அது ஒரு பழக்கம், வழக்கம், மரபு அல்லது உரிமை, அது ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ட்ரெடிஷன், என்ன வார்த்தை வேணாலும் வச்சுக்கோங்க. அது கோயில் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப சிவில் கோர்ட்ல போய் தான் அதை தீர்மானிக்கணும். ராமரவிக்குமார் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? கோயிலோட தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர் சொல்றாரு உச்சி பிள்ளையார் கோயில் மட்டும்தான்னு. ராமரவிக்குமார் எழுமலையை சேர்ந்தவர், திருப்பரங்குன்றதுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் ராஜா பட்டரின் முடிவை தவறு என்கிறார். இதுக்கு முன்னாடி சங் பரிவார அமைப்புல என்ன பேசுனாங்க? கோயில் நிர்வாகம், கோயில் அர்ச்சகர்கள் முடிவு பண்ணா அதான் இறுதி, அதுல ஹெச்ஆர்என்சி தலையிடக்கூடாது, அரசாங்கம் தலையிடக்கூடாது, வெளிநபர்கள் தலையிடக்கூடாதுன்னு பேசுறாங்க. ஆனா இந்த வழக்குல மட்டும் அரசியலுக்காக ராஜா பட்டர் சொன்னா இருக்கட்டும் ஒரு பக்கம், ராமரவிக்குமார் சொல்றதை ஏத்துக்கிறோம்னு சொன்னா நீதிமன்றம் அதை எப்படி ஏத்துக்கிட்டதுன்னு எங்களுக்கு புரியல. எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்ட் தான் எடுக்க முடியும். இப்போ ஏற்கனவே நீங்க போன நேர்காணல சொல்லும் போது டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கு விசாரணை பண்ணிருக்குது இந்த பிரச்சனைய.
அப்படி இருக்கும்போது சிங்கிள் ஜட்ஜ் வந்து இதை விசாரணைக்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதுவும் டிஸ்பியூட்டடா இருக்கு. தீர்ப்பு அடிப்படையிலுமே வந்து நேர்ல போனது அதுவும் டிஸ்பியூட்டா இருக்கு. எல்லை வரையறுக்கிறது அதுவும் வந்துட்டு பிரச்சனைக்குரியதா இருக்கும் போது தீர்ப்பே பிரச்சனைக்குரியதா இருக்குது. இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அத சட்ட ரீதியா பண்றதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு? ஒன்று, கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொல்வார்கள். ரெஸ் ஜுடிகேட்டான்னா முன் தீர்ப்பு தடை. ஒரு வழக்குக்கு, ஒரு பிரச்சனைக்கு ஒரு தடவை நீதிமன்றத்தில் போய் தீர்த்துட்டா திரும்ப திரும்ப அதுக்கு வழக்கு போட முடியாது. ஒரு இட பிரச்சனை இருக்கு. இப்போ பாபர் மசீத் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் வரை போய் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ஒருத்தர் ஓப்பன் பண்ணி இது தீர்ப்பு வந்து நாங்கள் அந்த பாயிண்ட் அப்போ எடுக்காம விட்டோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பாயிண்ட் எடுத்து இப்போ மறுபடியும் சூட்டு போட முடியுமா? ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா? ஏற்றுக்குருவாங்களா? ஏற்றுக்கிற மாட்டாங்க. காஷ்மீர் பிரச்சனைக்கு இன்னொரு வழக்கு போட முடியுமா? ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சு. இன்னொரு வழக்கு போட முடியுமா சொல்லுங்க? போட முடியாது. நீதிமன்றம் ஏற்காது. இப்ப முன் தீர்ப்பு தடை என்பது நீதி பேராணை மனுக்களுக்கும் பொருந்தும் என்று உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லியிருக்கு. குறிப்பா ஹோப் பிளான்டேஷன் லிமிடெட் வெர்சஸ் தாலுக் லேண்ட் போர்டு அப்படின்ற வழக்குல no party is allowed to re-agitate an issue decided earlier even indirectly. அதாவது மறைமுகமாக மீண்டும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை மீண்டும் எழுப்புவதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது அப்படின்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இன்னொரு தீர்ப்புல ஃபார்வர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்ற வழக்குல கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளைஸ் டு ரிட் ப்ரொசீடிங்ஸ் எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ரிப்பீட்டட் அட்டம்ப்ட்ஸ் ஆன் த சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். இப்போ இதில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து அந்த மலை உச்சியில தீபம் ஏற்றணுன்றதான் காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதை ஏற்கனவே ஒரு நீதிபதி தள்ளுபடி பண்ணார், 2 நீதிபதியும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற போது ஏற்கனவே நீதிமன்றத்தில் தீர்மானிச்ச பிரச்சனைய இப்ப அந்த காரணத்தை சொல்லாம, ஆகமம் என்பதை சொல்லாமல் வேறு காரணம் சொல்லி, காரணமே சொல்லாமல் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சா அதை ஏற்கக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒரு வழக்கு தாக்கல் செய்யும் போது எல்லா கிரவுண்டையும் எடுக்கணும். அது ஆகமத்துக்கு புறம்பானது, இது ட்ரெடிஷன், இங்கதான் இருந்துச்சு, இது எங்க கல்ச்சர், இது எங்க பழக்க வழக்கம், இப்படி எல்லா கிரவுண்டையும் எடுக்கணும். ஒரு வருஷம் ஒரு கிரவுண்ட் எடுக்க முடியாது. சரிங்களா? அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா. அது எடுத்திருக்க வேண்டிய கிரவுண்ட்ஸையும் சேர்த்து தான் உள்ளடக்கினது. நீங்க அன்னைக்கு செய்யலைன்னா யூ மிஸ்டு த பஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த தீர்ப்பு என்பது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா, அதே போல ஜுடிஷியல் டிசிப்ளின் என்ற வகையில் இந்த தீர்ப்பை எடுத்தா இந்த தீர்ப்பின் சட்ட நிலை அப்படின்னு பார்த்தா இது பெர் இன்குரியம் என்று சொல்வார்கள். இந்த தீர்ப்பு செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்ப செல்லத்தகாத ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு அதை ஏன் மாவட்ட நிர்வாகம், கமிஷனர் ஆஃப் போலீஸ், கோயில் அதை ஏன் அமல்படுத்தணும்? செல்லத்தகாத ஒரு தீர்ப்பை வந்து அமல்படுத்த தேவையே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இதற்கு அப்பீலும் இமிடியேட்டா போக வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது. ஏன்னா தீர்ப்பே அடிப்படையில் செல்லாது. சட்டப்பூர்வமா நிரூபிக்கணும்ல சார். நாம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், ஆனால் சட்டப்பூர்வமா நிரூபிச்சாதானே அது. ஒவ்வொன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுது, அதை ஒவ்வொரு ஹைகோர்ட் எடுத்து நாங்க மாத்தி மாத்தி அப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம பணம் செலவழிச்சு அது அந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொல்லணுமா? இதே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கரூரில் உள்ள நெரூர் மடத்துல எச்சிலை சடங்கை 2 நீதிபதிகள் அமர்வு தடை செய்த போது மீண்டும் அதற்கு உயிர் கொடுத்து அதை நடத்தினாரு. அவரின் தீர்ப்பு என்பது மறுபடியும் ரத்து செய்யப்பட்டது அப்படின்றதுதான். அதுல நீதிமன்றம் இவர் செய்தது முழுக்க தவறு என்று கண்டித்து எழுதியிருக்கிறாங்க நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர். நீதிபதி சொல்றதுனால அது சட்டப்பூர்வமா இல்லை, அது தடை வந்து செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கப்படுது. அதான சட்டப்பூர்வமா நம்ம ஏத்துக்க முடியும். அது நீங்க ஒரு அட்வொகேட் ஜெனரல்ல ஒரு ஒப்பீனியன் வாங்கி முடிவு பண்ணிட்டாலே போதும். அவங்க போட்ட கண்டெம்ப்ட் அவங்க போட்டோம், அதுல வந்து அறிக்கை பண்ணுங்க, இந்த தீர்ப்பே செல்லாது அப்படின்னு அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் அப்படி செய்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் அப்பீல் போலாம், ஆனா இந்த வருஷம் அர்ஜென்டா போக வேண்டிய அவசியம் தேவையில்லை. நாளைக்கு நிகழ்ச்சி வருகிற போது அமல்படுத்த வேண்டியது இல்லை. அடுத்து மெதுவா அப்பீல் போய் இந்த பிரச்சனையில் வந்து ஒரு முடிவு பண்ணலாம். ஆனா இப்போ வரைக்கும் அரசாங்கம் அப்பீல் போற மாதிரி தெரியல. என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று மனு கொடுத்து இந்த தீர்ப்பு சட்டப்படி செல்லத்தக்கதல்ல, எனவே இதை அமல்படுத்த வேண்டியதில்லை, 2 நீதிபதிகளின் தீர்ப்பைத்தான் அமல்படுத்த வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறோம். அரசு வழக்கறிஞர்களிடம் உரிய கருத்துரு பெற்று முடிவு செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள். இதான் இன்றைய தின நிலவரம்.
மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் மக்கள் யாருமே இந்த வழக்குக்கு வரல, இந்த பிரச்சனைக்கு வரல. 1990 இருந்து இந்து முன்னணி அமைப்பு இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் தர்கா பக்கத்துலன்னு கோரிக்கையை வச்சு அழுத்து போயிட்டாங்க. அந்த இயக்கம் அவங்களுக்கு தோத்து போச்சு. தோத்து போன இயக்கத்தை நீதிமன்றத்தின் வழியாக நீதிமன்றத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வாங்கி தர்கா வழியா உள்ள போனது, தர்காவை இடித்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான திட்டத்தை வகுக்கிறார்கள். இவங்க போன பிப்ரவரி 4 கோயில்ல புகுந்து பிரச்சனை பண்ணாங்க. நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை மீறி ஹெச்ராஜா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோன்னு பேசினாரு. அதற்கு பிறகு முருக பக்தர்கள் மாநாட்டில் நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அரசியல் பேசி கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹெச்ராஜா மேலேயே வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த நவம்பர் 30 இந்து முன்னணி போராட்டம் அறிவிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து வழக்கும் தாக்கல் செய்து இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவா தான் தெளிவாக காய் நகர்த்தி அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மத நல்லிணக்கத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மதுரையில் திருப்பரங்குன்ற மலையே கிட்டத்தட்ட 6 வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மத நல்லிணக்கத்துக்கான உதாரணம். மதுரை ஒரு 2000-3000 வருஷமா அமைதியா இருக்கக்கூடிய மதுரை, இங்கு மத சண்டையே வந்தது கிடையாது. அப்படி இடத்துல ஒரு தர்காவை இடித்து மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வேலைகளை சங் பரிவார அமைப்புகள் செய்கிறார்கள். அதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். நீதிமன்றம் அந்த கண்ணியிலே விழுகிறது அப்படின்றதா வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எனவே இந்த தீர்ப்பு என்பது மாற்றப்பட வேண்டிய, திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு. மதுரைக்கு தேவை அமைதி, மத நல்லிணக்கம், கலவரம் அல்ல அப்படின்றதா. இப்போ நீங்க தொடர்ச்சியா திருப்பரங்குன்ற விஷயத்துல இருந்தே பார்த்துட்டு வரீங்க. இப்போ இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது ஆட்சியர்கள் மத்தியிலையும் அரசு மத்தியிலும் தான் பொறுப்பு இருக்கு அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரியான முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க தொடர்ச்சியான இந்த சம்பவங்களை பார்க்கும்போது? அவங்க இதுவரை அமைதியா இருக்கிறாங்க. தேர்தல் உள்ள பெரிய கட்சிகளை பொறுத்தவரை ஓட்டை வச்சுதான் அவங்க தீர்மானிப்பாங்க. இந்த பிரச்சனையில எப்படி பண்ணா ஓட்டு எதுவும் பாதிக்குமோ, சிக்கலாகுமோ அப்படின்றதா இன்னைக்கு வரை 1 வருஷமா திருப்பரங்குன்ற பிரச்சனை நடக்குது. மதுரையில் உள்ள அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களோ, அமைச்சர் மூர்த்தி அவர்களோ, மாவட்ட செயலாளர் தளபதியோ யாருமே இதை வரை வாயை திறந்து அதை பத்தி பேசல. இப்படிதான் இருக்கு. இல்ல, இதை பத்தி பேசினா இந்த பிரச்சனை பெருசாகலாம், இதை பெரிய பிரச்சாரமா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு அரசாங்கம் நடத்துறீங்க, ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு வேணும். இதுல மத கலவரத்தை தூண்டுவதற்காக தான் சங் பரிவார அமைப்புகள் செய்யுதுன்றது உலகத்துக்கே தெரிஞ்சதுதான். சின்ன குழந்தை கூட அது தெரியும். அப்ப அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்குதா இல்லையா? மதுரையோட மரபு கல்ச்சர் என்றது எல்லாருக்கும் தெரியும். கற்பனை அங்க உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடுகோழி வெட்டி பலியிடும் வழக்கம் 100 வருஷத்துக்கு மேல இருக்கின்றது மதுரையில இருக்க எல்லாருக்கும் தெரியுங்க. பலரும் அங்க போய் சாப்பிட்டுருக்கிறோம். ஆனா அப்படி ஒரு சூழலில் மதுரையில இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனைய ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்து அதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்க நீதிமன்ற தீர்ப்பு வாங்கி. அடுத்து அந்த மலையின் ஒரு பகுதியை சிக்கந்தர் மலை என்று முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு யாரும் கூப்பிடுறது இல்லை. சிக்கந்தர் மலைன்னு இப்போ முயற்சி பண்ணி கூப்பிடுறதுக்கான முயற்சியை இல்ல சிக்கந்தர் மலையின் பெயர் சூட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு இல்லாத ஒரு பிரச்சனையை கற்பனையாக கிளப்பி சங் பரிவார அமைப்புகள் அதற்கான ஒரு போராட்டம் எடுத்து நீதிமன்ற தீர்ப்புல வாங்கிட்டாங்களா இல்லையா? இப்ப இது 3வது பிரச்சனை வந்து தீபத்தூண், கார்த்திகை தீபத்தூண் என்பது தர்கா பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கற்பனையான தீபத்தூணை உருவாக்கி அந்த தீபத்தூண்ல வாங்கிட்டாங்க. ஏன் திமுக இருந்து இந்த வழக்குல உள்ள நலன் சொல்ல வேண்டியதானே? அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஏன் பெரிய கட்சிகளை, ஏன் காங்கிரஸோ மற்ற கட்சிகளை ஏன் உள்ள வர மாட்டாங்க? இப்ப நீங்க வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் அவர்கள் கொள்கையில் இம்மி அளவு கூட விட்டு கொடுப்பது கிடையாது. இப்ப மற்ற கட்சியில் அப்படித்தானே இருக்கணும். இப்ப மதுரை இன்னைக்கு உருவாகி இருக்க இந்த பிரச்சனைன்றது மதுரையோட நல்லிணக்கத்தை கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு குலைச்சு போடக்கூடிய ஒரு பிரச்சனை. அது மதுரை மக்கள் ஆதரவு இல்லாதனால அப்படி நின்றுகிட்டு இருக்கு. தொடர்ந்து நிலைமை அப்படி இருக்குமா? இந்த பிரச்சனையில் பல்வேறு வகையில ஹெச்ஆர்என்சியில் உள்ள அதிகாரிகள், காவல்துறையில் உள்ள அதிகாரிகள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உள்ள அதிகாரிகள் எல்லாருமே சங் பரிவார அமைப்புகள் உதவி இருக்கிறாங்க. இதை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக தீர்மானமாக நிறைவேற்றி மத நல்லிணக்க மாநாட்டிலே தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். இவ்வளவு நடக்குது. இப்ப அரசாங்கம் ஒரு சரியான முறையில் இது ஆரம்பத்திலே அணுகியிருந்தா இந்த வழக்கை நீதிபதி திரு ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விசாரிச்சிருக்கவே முடியாது. நாங்க பெட்டிஷன் கொடுத்தோம் தலைமை நீதிபதி மத நல்லிணக்க கூட்டமைப்புல இருந்து, இதை நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்க கூடாது, 2 நீதிபதி சொல்லிட்டாங்க அப்படின்னு. தலைமை நீதிபதி கவர்மெண்ட்ல இருந்து மென்ஷன் பண்றதுக்கு என்ன? ஆனா செய்யல. இப்போ ஒரு அரசாங்கம் என்பது அரசியல் சட்ட கோட்பாட்டின் அடிப்படையில் மத நல்லிணக்கத்தை
பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. அந்த கடமையில் அதிகாரிகள் நிறைய பேர் RSS ஆதரவாளர்களா இருக்கிறதுனால பல்வேறு சிக்கல்கள் உருவாகிறது. எனவே தமிழக அரசு இன்னைக்கு தமிழக முதல்வருக்கு தான் நாங்கள் மனு கொடுத்திருக்கோம், மதுரை கலெக்டர் மூலமா. இப்போதாவது விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. பல்வேறு விஷயங்களை விளக்கமா பகிர்ந்தீங்க சார். மிக்க நன்றி.